ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலேசியாவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிலாங்கூர் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா 10 மலை முருகர் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இங்கே அமைந்துள்ள தங்க நிற முருகர் சிலை பார்த்தீங்கன்னா 140 அடி உயரம் உள்ளது. மேலே இருக்கும் குகை கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 172 வண்ண படிக்கட்டுகள் மூலமாக நம்ம ஏறி போகலாம். படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக தான் இருக்கும். பார்த்து தான் ஏறணும். ரொம்ப சின்ன சின்ன படிக்கட்டாக தான் இருக்கும். நல்லா பார்க்க போகிறோம். நீங்களும் வாங்க. மறுபடியும் ஒன்று சந்திப்பு நான் எதிர்பார்க்கலப்பா. எங்களை மறுபடியும் என்னை பார்க்குறோம். நீங்கள் மறுபடியும் எங்களை வர வச்சுருப்பா. சந்தோஷம் இல்லையா? எல்லாருக்காங்க எனக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாங்கப்பா. மறுபடியும் எங்களை போன மனசு நல்லா தோணி என்னை சந்திக்கிறேன்னு ஏறினே பேசுறதுதாங்க. இதில் இந்த மலையில் அமைந்துள்ள குகைகள் சுமார் 4000 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது. அந்த மலை மேலே இருக்கிற முருகர் கோயில். இந்த முருகர் கோயிலில் தைப்பூசம் அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ மலேசியா மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டு மக்களும் அந்த தைப்பூசத்தை அன்றைக்கி இங்கே வந்து கலந்துப்பாங்க. அர்ச்சனை சீட்டு வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். 5 ரிங்கெட்டு, நம்ம ஊர் காசுக்கு 125. மனசுல நினைச்சுக்கினேன். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வள்ளிமலை இருக்குது. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா போயிடலாம். பத்துமலை முருகர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் கோயில் இருந்தது, அங்கே பார்த்தோம். மலேசியா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும். ஸோ இது தினமும் இங்கே நடக்கிற ஒரு விஷயமா. இந்த கிளைமேட் எப்படி இருக்கா தினமும்.
பத்துமலை முருகர் கோயிலை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெட்டிங் ஐலாண்டு கிளம்பிட்டோம். இந்த ஜெட்டிங் ஐலாண்டு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1800 மீட்டர் உயரம் உள்ளது. இந்த மலைக்கு மேலே நம்ம போகணும் பார்த்திங்கன்னா ரோப் கார் மூலமாக தான் போகணும். ரோப் காரில் போகணுன்னு பார்த்திங்கன்னா இங்கேயே நம்ம செல்ஃபாக டிக்கெட் எடுத்துக்கலாம். நாங்கள் ரோப் காரில் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை. ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசேன்னு ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லாவே இருந்தது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்ஸ்வின் பெரிய பிரம்மாண்ட புத்தர் கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த புத்தர் கோயில். ஸோ நாங்கள் இதில் போகலை. சப்போஸ் நம்ம இங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ்வி அப்படின்ற ஸ்டேஷனில் இறங்கி போகணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் இதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஷன். ஸோ இதில் இறங்கி நம்ம அந்த சைனா டெம்பிளுக்கு போகலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க் இருந்தது. ஸோ அந்த தீம் பார்க் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்னோ செட்டப்பில் இருந்தது எல்லாமே. ஸோ மழைன்றனால சரியாக வியூ தெரியல. ஸோ நம்ம இறங்கின ஸ்டேஷன் பேர் பார்த்திங்கன்னா ஸ்கை அவென்யூ ஸ்டேஷன். இங்கே பார்த்திங்கன்னா பெரிய மால் ஒன்று இருக்குது. மலேசியாவிலேயே சட்டப்பூர்வமாக சூதாடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான். இங்கே அது மட்டும் இல்லாமல் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபுட்டுலாம் பாருங்கள், எல்லாமே அதிக ரேட் உள்ளதாக இருக்குது. அம்மா அது வெளில இங்கே பார்த்திங்கன்னா 7-Eleven இருக்குது. ஸோ 7-Elevenல என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நூடுல்ஸு, பேக்கெடு ஃபுட்டு இது போல் இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருக்குது. இல்லை ரேட்டு இதோட டைம் எல்லாமே போட்டிருக்காங்க. ரேட் மட்டும் போடலையே. ஸோ ஒவ்வொரு ஃபுட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 10 ரிங்கெட் கிட்ட வருது, கிட்டத்தட்ட 250 ரூபா. ஜெட்டிங் ஐலாண்டு பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள்
எங்கள் இப்போ ஹோட்டல் ரூம் பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு கிளம்பணும். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 800 மீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஜலான் ஸ்கூட்டுன்ற ஏரியா ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ரீ வீர ஹனுமார் கோயிலுக்கு போனோம். ஸோ இந்த கோயில் கட்டி முடிக்க பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகா முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போனோம். அதே மாதிரி மலேசியா பொறுத்த வரைக்கும் தமிழ் ரெஸ்டாரண்ட் நிறையவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விஷால் ஃபுட் கேட்ரிங்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ கோலாலம்பூர் சிட்டி டூரை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா பினாங்கு கிளம்புறோம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.